வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 179. ஜஸ்மின் குமார் வந்ததுல இருந்து நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எபிசோடு. பார்ப்போம் என்ன பண்றாரு ஜலன். அவர் உண்மையான பேர் என்ன? ஜலந்தரன். ஸோ ஜலந்தரன் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அடுத்தது இந்திரன் தான் அவங்க அம்மாவை கொண்டாருன்னு போட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த பஞ்சு மிட்டாய் மண்டையே சொல்லவும் மாட்டேன். யார்? அசுரகுருவா? அசுரகுரு ராக்கிங் சேர். அவர் பேர் ஒன்று இருக்குல்ல, ராக்கிங் சேர். அசுரகுரு ராக்கிங் சேர். ருத்ராச்சாரியார். ராக்கிங் சேர், ருத்ராச்சாரி, விசாலாச்சாரி, மௌனகுரு, அசுரகுரு, விட்லாச்சாரியாரா? ஏதா பஞ்சு மிட்டாய் மண்டை ஈஸியா இருக்குல்ல. ஏங்க ஒவ்வொருத்தர பேரு ஞாபகம் வைக்க முடியல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சிருவானே. ஸோ ஜஸ்மின் குமார் இப்போ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இது ஒரு 16 minutes வீடியோ வரனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல நம்ம சிவன் பார்வதி தேவியே தூக்கிட்டு போக வந்த அந்த கல்வர்களை, அந்த அரக்கர்களை அடிச்சு தூக்கி பந்தாடுனதை நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருந்தாலும் பழசு அவங்களுக்கு இன்னும் முழுசா ஞாபகம் வரல. தேவி சிவனை பார்த்து, நீங்க ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, வா குணேசா நாம போலாம் அப்படின்னு சொல்லி கணேசனை கூப்பிட, சாரி குணேசனை கூப்பிட, குணேசனோ என்ன அம்மா அதை வந்த உடனே சொல்லிருக்கணும். எல்லாரையும் அடிச்சு உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றது தப்பு. இவ்வளவு நேரம் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தீங்களே, அப்ப சொல்ல வேண்டியதானே? தள்ளுங்க சார் நாங்களே பாத்துக்கிறோம் சொல்ல வேண்டியதானே? நான் நினைச்சேன் இந்த டைம்ல காளி அம்மா வருவாங்க. பிள்ளைகளுக்கு எது பண்ணாதான் வருவாங்க. இவ்வளவு நடந்துருச்சு, காப்பாத்தி இருக்கிறாரு, இருந்தும் பெருசா கரிசனம் கட்ட மாட்டேங்கிறாங்களே நினைச்சுட்டு நாம ஏதாவது சேட்டை செய்யணும்னு சிவகிட்ட போய், நீங்க ஒரு பெரிய வீராதி வீரரா இருப்பீர் போலயே அப்படிங்கிற மாதிரி பேசுறான். தேவி நான் சொல்வது சரிதானே அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமா ஆமா மகனே அப்படின்னு சொல்ல, அம்மாவை பார்த்து நம்ம குணேசன் கேட்கிறான், உங்களுக்கு இந்த சாதுவை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு தேவி கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கு தேவி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சிவன், என்ன இப்படி கேட்டுவிட்டேன், எனக்கு இந்த அம்மாவை தெரியல அப்படின்னா நான் ஏன் வந்து இவங்களை காப்பாத்த போறேன் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே குணேசன் அம்மா பக்கம் திரும்பி, என்னமா அது அப்படிங்கிற மாதிரி பார்வை பார்க்க, டே மோனே இந்த ஆள்கிட்ட பேசி நம்ம என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், வாடாமனே போலாம். குருஜி சொன்ன மாதிரி காசிக்கு போய் உண்மை என்ன அப்படிங்கறத நாம கண்டறிவோம் வா அப்படின்னு நம்ம குணேசன் கிட்ட சொல்லிவிட்டு சிவனை பார்த்து, சிவன் ஏதாவது கவுண்டருக்கு பேசுவாப்லையே, அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேவி முந்திக்கிட்டு, என்ன இந்த டைம்ல நீங்க உலகத்துக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் போடணும் தோணுமே, அந்த அட்வைஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு காட்டமா பேசுறாங்க. குணேசனை கூட்டுக்கிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து அவங்க நடந்து போறாங்க. அப்ப நம்ம குணேசனும் சிவன் கிட்ட, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அம்மாவை காப்பாத்த நான் அவங்க கூட இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்க, சிவனும் ஓன் தப்பு இதுல எதுவும் இல்லடா, என் கவலை எல்லாம் பார்வதி தேவியை பத்தி தான். அவளோட தேடலுக்கான அந்த விடைய காசியில கிடைக்கும்னு நம்பி போறா. ஆனா அங்க அவளுக்கு நினைச்சது நடக்கலன்னா ரொம்ப சோகமா போயிடுவா, ரொம்ப சோகமா ஆயிடுவா. அந்த நிலைமையில நீதான் அவளுக்கு கை கொடுக்கணும், தோல் கொடுக்கணும். போ கணேசா போ, அனுப்பிக்கிட்டு நடக்காதுன்னா கணேசனும் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறப்பா அப்படின்னு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு குடுகுடுன்னு தேவி பின்னாடியே அங்க கட் பண்ணா, அடி வாங்கி பறந்து போனானே உட்பல், அவனோட ப்ரோ விடல். அந்த உட்பல் கிட்ட யாராவது ஒன்னு அடிச்சது, ஏதோ மகாதேவனாமே, அந்த ஆளை பத்தி எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா பிரம்மதேவரோட வரம் என்கிட்ட இருக்கு, என்னோட மரணம் ஒரு பெண்ணால தான் நிகழும் அப்படின்னு ஒரு பெரிய வரத்தை நான் வாங்கி இருக்கிறேன். இந்த பார்வதி அம்மாவை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஆனா அந்த அம்மா இப்போ பவரும் இல்லாம ஞாபகமும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷியா இருக்கிற, அதனால இனி அவளால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தம்பி உன்னோட இந்த கிட்னாப்பிங் பிளான, தேவியை தூக்குற பிளான நாம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம், மகாதேவர் கூட வருவாப்ல, ஆனா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க, அதுவும் அடுத்த முண்டாட்டி. இந்த பக்கம் நம்ம ஜலந்தரையும் அசுர குருவையும் காட்டுறாங்க. ஜலந்தரன் குருவை வணங்கினதுக்கு அப்புறம் குருவோ ஜலந்தரனை பார்த்து, நீ சாதித்த அந்த சாதனையை பத்தி எனக்கு சேது கிடைத்தது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாரு. ஜலந்தரனோ, உங்களை நினைச்சா கூட எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட, ஆமா நீ எப்படி அந்த சொர்ணாசுரனை ஒத்துக்க வச்ச அப்படிங்கிற மாதிரி குரு விசாரிக்க, இவனும் நடந்ததை எடுத்து சொல்லிவிட்டு, நான் ஜெயித்து வந்திருக்கிறேன் அப்படிங்கறத அழுத்தி சொல்றான். அவருக்கு சரியா காதல மறுபடியும் சொல்றான், நான் ஜெயித்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிற, அதுவும் ரத்தம் சிந்தாம ஜெயித்து வந்திருக்கிறதாக சொல்றான். ஒண்ணு இல்ல, ஒரு கால் நான் ஜெயிச்சு வந்தா இந்த மேட்டர்ல என் அம்மாவை கொன்னது யாரு அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருப்பான். அதுக்கு அவரும் கண்டிப்பா சொல்றேன் தம்பி அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்பார். அந்த வாக்கை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நான் ஜெயித்து வந்திருக்கிறேன் அப்படிங்கறத 4வது தடவையா திரும்ப சொல்றான். அதுக்கு நம்ம அசுரகுருவோ, என் தம்பி அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன், நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. ஆமா சும்மா ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு கால் உன்னோட அம்மாவை கொன்னது மகத்துவம் வாய்ந்த தேவர்கள்ல ஒருத்தவனா இருந்தா அப்படின்னு கேட்க, அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனோட மகத்துவத்தையே இல்லாம ஆக்கிடுவேன், அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்கிற மாதிரி நம்ம ஜலந்தரன்
கேட்க அசுரகுருவோ அவனோட பேரை சொல்லாம நீ தேடுறவன் உன்னை விட சக்திசாலியாக இருந்தா அப்படின்னு இவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஜலந்தரனும் ஒரு பொண்ணை கொல்றவன் நிச்சயமாக சக்திசாலியாக இருக்கவே முடியாது, அவன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கோவத்துல கத்துறான். அப்பயும் நம்ம அசுரகுரு நான் இதுவரை உங்க அம்மாவை கொன்னது யாருங்கிற அந்த உண்மையை சொல்லாததற்கான காரணம் சரியான நேரத்துல நான் அவ யாருங்கிற அந்த உண்மையை உனக்கு சொல்லணும், நீயும் பழி வாங்கணும். அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் இத்தனை காலம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சரியான நாளும் நேரமும் வந்து விட்டது. இனி நல்ல காலம் நமக்கு, கெட்ட காலம் உன்னோட எதிரிக்கும். சொல்லி ஆசிக்கிறான். சரியான நேரம் வந்துருச்சு, கெட்ட காலம் அவனுக்கு நல்ல காலம் அவனுக்கு. விட்லாச்சாரியார்னு பாக்குறேன், இல்ல கடுப்பாயிருவேன் நானு. என்னோட எதிரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜலந்தரனோட எதிரி நம்ம இந்திரன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவரோட எதிரின்னு அழுத்தி சொல்றாரு. யார சொல்றாரு? ஒரு கால் நம்ம மகாவிஷ்ணுவை தான் சொல்றாரோ, தான் அம்மாவை கொன்னது அந்த மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறதுக்காக அவரை பழிவாங்க நம்ம குருஜி முயற்சிக்கிறாரோ தெரியல, பாப்போம். சரி ஜலந்தரா, சொல்கிறேன் கேள். உன் அம்மாவை கொன்னது வேற யாரும் இல்ல, தேவர்களுக்கெல்லாம் ராஜா இந்திரன் அப்படின்னு நம்ம அசுரகுரு சொன்னதும் ஏற்கனவே அந்த ஆள் மேல சவ கோவத்துல இருக்கிற நம்ம ஜலந்தரனுக்கு இன்னும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவன் பேரை கேட்டதுமே அப்படியே கொலவெறியில பாக்குறான். அதே சமயம் அந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்த நம்ம நாரதர், நம்ம தேவராஜன் இந்திரனுக்கு இது நல்ல செய்தி இல்ல போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லட்சுமி தேவியோ தேவரிஷி அவன் பண்ணதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பேசி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம குணேச ஒரு வழியா பார்வதி தேவி கூட காசிக்கு வந்தாச்சு. பார்த்தா எதிரில நம்ம தேவியோட அப்பா லட்சணம் அவரோட மனைவியும் கையில வேற பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தேவியை மிஸ் பண்ணிடுறாங்க, பார்க்கல. ஆனா நம்ம குணேச அவங்கள பார்த்துட்டு பார்வதி தேவி கிட்ட என் கூட வாங்கம்மா அப்படின்னு தக்ஷன் போன அந்த திசையிலேயே தான் அம்மாவையும் கூட்டிட்டு போறாரு. அங்க தக்ஷனும் சிவன் கோயில நின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க. சதிதேவியோட அம்மாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு உணர்வு தோண பின்னாடி பாக்குறாங்க. பார்த்தா பார்வதி தேவியும் குணேசனும் கோவில்ல உள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. தேவியோட அம்மா சதிதேவியோட அம்மா பார்வதி தேவியை பார்த்து பார்வதி அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம தக்ஷனும் திரும்பி பாக்குறாரு. தக்ஷன் பார்த்த கணம் அவங்களுக்கு அவங்க சதியை பாக்குற மாதிரி. அது எப்படி இவங்க தான் அவங்க உங்களுக்கு தெரியும், மூஞ்சி வேற மாதிரி இருக்குல்ல. அந்த மரபு கல்யாணம் போல கல்யாண டைம்ல வந்தாங்க. ஆமா, சோ இவங்க பார்க்க வந்தவங்க. ஆனா இப்ப மெமரி போச்சுங்கிறது அவருக்கு தெரியாது. சதியோட ஞாபகம் வந்துற சதி என் மகளே அப்படின்னு சொல்லி ஆர்வத்துல பேசிடுறாரு, கூப்பிடுறாரு. அப்புறம் தேவி கிட்ட வந்ததும் பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாரு. கொஞ்சம் சுயநனவுக்கு வந்துட்டாரு நம்ம தட்சன். ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா தேவியை பாக்குறாங்க. நடக்கிற கூத்த நம்ம மகாதேவர் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். தேவியோ இந்த ரெண்டு பேரையும் பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே குழப்பமாறாங்க. ஒருத்தர் பாத்துக்கிட்டு குழப்பத்தோட மகளே நான் உன்னோட அப்பா தக்ஷன், இதுதான் உன்னோட அம்மா பிரசூதி அப்படின்னு சொல்ல, தேவியோ நீங்க என்ன வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, வேற யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என் பேரு பார்வதி, மகாராஜா பர்வதராஜன் தான் என்னோட அப்பா, மீனாவதி என்னோட அம்மா, என்னோட குருஜி ஆதியோகி தான் என்னை இங்க அனுப்புனாரு. நான் யார் அப்படிங்கறதும் என்னோட முழுமையான சக்தியும் எனக்கு இங்கு அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புனாரு அப்படின்னு அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜலந்தர இந்திரன் தான் அந்த அப்படின்னு சொன்னதையும் அவங்க அம்மாவோட அந்த கொலை நடந்த அன்னைக்கு இந்திரதேவன் தான் மாறு வேஷத்துல இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததையும் இப்ப நினைச்சு பாக்குற. அப்புறம் அம்மா இறந்தது அவங்க கூட அவன் வாழ்ந்ததுன்னு, அவங்க இறந்த பிறகு இவரு கஷ்டப்பட்டதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தன்னோட கழுத்துல போட்டிருக்கிற அவனோட அம்மாவை கொன்ன அந்த ஆயுதத்தை கலட்டி எனக்கு பலி எனக்கு பலி அதுதான் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம காட்டுறாங்க. நம்ம குணேசன் தான் தக்ஷன் பிரசூதி தேவி அவங்க பக்கத்துல போய் ரொம்ப சைலண்டா அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி நான் எல்லாம் வல்ல அந்த மகாதேவர் அப்புறம் நம்ம பார்வதி தேவியோட மகன் கணேசன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதே சமயம் நம்ம தேவி எங்கடான்னு பார்த்தா அவங்க சிவலிங்கத்தையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம கணேசன் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி முடிச்சு தேவிக்கு இப்போ சிவன் சம்பந்தமான எந்த ஞாபகமும் இல்லைன்னோ அதனாலதான் அவங்களால உங்க ரெண்டு பேரையும் அடையாளம் காண முடியல அப்படின்னும், சிவன் தான் ஆதியோகிக வேஷத்துல தேவியை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு, ஒரு குருஜி மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் தான் ஆதியோகியோட சிஷ்யன் குணேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்திருக்கிறதாவும் சொல்லி முடிக்க இதுக்கே போதும் போதுன்னு ஆயிடும். எங்க அப்பா சிவனோட லீலையில இப்ப நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கணேசன் கேட்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம தேவி இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஆமா இது எந்த மாதிரியான கோயில், இங்க இருக்கிற இந்த சிலை யாரோட சிலை அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்களும் சிலையில இருக்கிறது யாரு என்னங்கறத எடுத்து சொல்றாங்க. தேவி அந்த வெள்ளை கலர் கல்ல தொட்டதும் அவங்களுக்கு தான் சதி தேவியா முன்ஜென்மத்துல இருந்தப்ப இருந்த அந்த உருவமும் சில சம்பவங்களும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. தேவி கண்கள்ல கண்ணீர். ஏன்னா ஏற்கனவே அவங்க முன்னாடி வந்து போன சில சம்பவங்களை பார்த்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தா ஒரு விடதேடி வந்தா இங்க புதுசா சில காட்சிகள் வருது, சில கேரக்டர்ஸ் வருது. இப்போ விடை தேடி வந்த இந்த இடத்துல வேற ஒரு கேள்விதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் யாரை பார்த்தேன், அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மனசுலயே யோசிச்சுக்கிட்டு இல்ல என்னால முடியல அப்படின்னு கத்திட்டு கோவிலை விட்டு ஓடுறாங்க. குணேசனும் பின்னாடியே ஓடுறான். சிவன் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்.
அந்த பக்கம் தேவலோகத்தை கட்ட அங்க நம்ம இந்திரன் ஐராவதம் அப்படிங்கிற தன்னோட வெள்ளை யானையில மற்ற தேவர்கள் அப்புறம் சில தேவதைகள் கூட நகர்வலம் வர மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. நகர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. யானை நகராம நிக்குது ஒரு கட்டத்துல. இந்திரனோ ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே அப்படிங்கறத கெஸ் பண்ணி சுத்தியும் முத்தியும் பாக்குறான். பார்த்தா எதுக்கு நம்ம ஜலந்தரன், அதுவும் நம்ம இந்திரனை நோக்கி. ஜலந்தரனை பார்த்து தான் இப்ப இந்த யானையே மிரளுது. இந்திரன் ஜலந்தரனை நேருக்கு நேர் பார்த்து அப்படியே ஷாக்ல இருக்க. அப்படியே நம்ம ஜலந்தரன் முறைக்க ஆரம்பிச்சதும் கூட இருந்தவங்க எல்லாம் உடனே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இந்திரனும் அவங்கள பார்த்து, டேய் தேவர்களா, என்னடா எல்லாம் என்ன விட்டு ஓடுறீங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்கடா, டேய் உங்களோட ராஜாடா நானு, என்ன காப்பாத்த வேண்டியது உங்களோட தர்மண்டா அப்படின்னு அலறாரு. ஆனா அவங்க எல்லாம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. தமா தூண்டா இருக்கும்போது நம்ம ஜலந்தரன் இந்திரனை ஒரு இடத்துல பாத்துருக்கான். அப்புறம் மாறுவேஷத்துல பாத்துருக்கான். இப்ப நல்லா உத்து பாக்குறாரு. நேருக்கு நேர் தன்னோட எதிரிய பார்த்து இந்திரனை பார்த்து, இது நாள் வரைக்கும் நீதான் எங்க அம்மாவை கொன்னவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜலந்தரன் பேச, தம்மா தூண்டா இருக்கும் போதே அந்த பையன் எவ்வளவு பெரிய சக்திசாலியா இருந்தா அப்படிங்கிறது நம்ம இந்திரனுக்கு தெரியும். அதை நினைச்சு அப்பயே அவன் அப்படி, அப்ப இப்போ எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பயம். அந்த பக்கம் வைகுண்டத்துல நம்ம பிரம்மதேவர் மகாவிஷ்ணு கிட்ட, நாராயணரே ஒன் ஸ்மால் டவுட், தர்மத்தை நிலநாட்ட நீங்க அடிக்கடி அசுர சக்திகளை அழிச்சு நாசத்தை தடுப்பீங்க. ஆனா இந்த முறை அசுர சக்தியா நிக்கிறது மகாதேவரோட சக்தியின் ஒரு பகுதி, அவரோட நெற்றிக்கண் நெருப்பு. அது ஒரு கால் நீங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இல்லைனா, தடுத்து நிறுத்த விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க தடுக்கலைனா வேற என்ன வழி அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாம, நாம ரெண்டு பேருமே தாமதம் செய்யாமல் கூடிய விரைவில் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும், இல்லைனா நேரம் ஆக ஆக அது உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். இந்த பக்கம் பார்த்தா இந்திர முன்ன நம்ம ஜலந்தரன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். வரத பாக்குற இந்திர இந்த மாதிரியான சூழ்நிலையில எஸ்கேப் ஆறது தான் நல்லதுன்னு பிளான போடுறேன். அப்போ சரியா நம்ம ஜலந்தரன் யானையோட அந்த கண்ணை பார்க்க, அதுல இவன் மகாதேவர் உருவத்துல தெரியறான். அந்த யானைக்கு ஜலந்தரன் அந்த மகாதேவர் மாதிரியே தெரியறான். இத பாக்குற நம்ம நாரதரோ, அதோ பாருங்க அந்த ஐராவத யானைக்கு சிவ தத்துவம் புரிஞ்சு மகாதேவரோட சக்தியை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டு கொண்டு விட்டது அப்படின்னு சொல்ல, நாராயணரோ அந்த ஐராவத யானை சிவனோட சக்தியை அடையாளம் கண்டது மட்டும் இல்ல, சிவனுக்கான அந்த மரியாதையையும் அது வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நாம இப்ப எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு யோசிக்க, ஜலந்தரன் ஓடி வந்து ஒரே ஜம்ப்ல யானை மேல ஏறி நிக்க இந்திர லோகமே பூகம்பம் வந்த மாதிரி ஆடி போச்சு. இந்திராணியும் மாளிகையில இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு எட்டி பாக்குறா. ஜலந்தரனோ யானை மேல ஏறி நின்று இந்திரனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி, என் அம்மாவோட கொலைக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை உண்டு, ஆனா இங்க இல்ல, இந்த மூ உலகத்துக்கு முன்னாடியும் உன்னையும் உன் கூட இருக்கிற இந்த தேவர்களையும் மொத்தமாக அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானையில இருந்து தூக்கி இந்திரனை கீழே வீசிட்டான். இந்திராணி இதை பார்த்து பதறி போயிட்டாங்க. அவன் கீழே விழுந்ததை பார்த்த லட்சுமி தேவியோ, இந்த ஓ உங்க ஜோடியாது, நானும் யார் இந்த கேரக்டர் புதுசா ஓஹோ ஜோடியா விசாரிக்கிறா, அடிக்கிற அடியில சுக்கு சுக்கா போகணும். ஆனா விட மாட்டாங்க போல இவங்க சேர்ந்து அவரை சாகடிக்கிறதுக்கு. எல்லாரும் முழிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்திராணி இல்ல உலகத்தின் இத சமநிலையை காப்பாத்துறதுக்காக அப்பப்போ நீங்க அசுரர்களை அழிக்கிறீங்கன்ற மாதிரி வார்த்தை சொன்னீங்க. இந்த உலக அமைதி அசுரர்களை மட்டுமா கெடுது? உலகத்தை காப்பாத்துறதா அவங்க முடிவுனா எப்பயோ இந்திரனை போட்டு தள்ளியிருக்கணும்ல. என்ன சார் இந்திர பயலுக்கு இனி ஐராவதத்தின் மேல உட்கார்வதற்கான அந்த தகுதியே கிடையாது. இந்திரனுக்கு இப்போ நடப்பது சரியானதுதான், இவன் சேட்டைக்கு இது தேவைதான் அப்படிங்கிறது அந்த அம்மா. இங்க பார்த்தா அந்த ஐராவத அவனை விட்டுவிட்டு ஜலந்தரன் கூடவே போகுது. அதை பார்த்து நம்ம இந்திரன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டான். இந்த பக்கம் கோவில்ல இருந்து வெளியில வந்த நம்ம பார்வதி தேவியோ ஏதோ காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு தேடிட்டே ஓடுறான். ஆனா அவங்கள காணல. அதே சமயம் யாரும் எதிர்பாராத விதமா பார்வதி தேவியோட அப்பா பர்வதராஜன் அங்க வந்து நிக்கிறார். என்னப்பா இங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டா, குருதேவர் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருமா, வாமா. அந்த பக்கம் கணேசனோ, ஐயோ அம்மாவை காணமே அப்படின்னு மகாதேவர மனசுல நினைக்க, நம்ம சிவன் அடுத்த கணம் அங்க வந்து நிக்கிறார். கணேசன் தான் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே மகாதேவர், உன்னோட அம்மா இப்போ பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல கணேசனுக்கு பேர் இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தா பர்வதராஜன் பார்வதி தேவியை வேக வேகமா ஒரு குகைக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. அந்த குகைக்குள்ள போனதும் தான் நம்ம பார்வதி தேவி கொஞ்சம் டவுட் வருது. டவுட் வந்து திரும்பி பார்த்தா பர்வதராஜ உருவத்துல வந்துகிட்டு இருக்கிறது உத்பல் அரக்கனோட அண்ணன். ஒரு பெண்ணால் மட்டும்தான் தனக்கு சாவு வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டாங்க. அந்த இடத்துக்கு அந்த உத்பலும் வந்துட்டான். பார்வதி தேவி அந்த ரெண்டு பேரையும் பார்த்து அப்படியே பயப்பட, அண்ணங்கார விதல் தம்பிகார உத்பல் ரெண்டு பேரும் எங்க மாளிகைக்கு உன்னை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. அந்த பக்கம் பார்த்தா அசுர குரு சுக்கராச்சாரியாரோ, ஆமா நம்ம சிஷ்யன் ஜலந்தர் ஏன் இன்னும் திரும்ப வரல அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருவேளை இப்படியா இருக்குமோ? இல்ல இல்ல அப்படியா இருக்காது. ஒருவேளை அப்படியா இருக்குமோ? இல்ல இல்ல அப்படியாக வாய்ப்பே இல்ல
அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அவரே அவருக்கு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் ஐராவதத்தோட சத்தம் கேட்க கூடவே நம்ம ஜலந்தரனும் கெத்தா நடந்துட்டு வர அசுரர்கள் எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது இந்திரனோடாச்சே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்திரனோட ரதம் தான் இந்த ஐராவத யானை. அதையே நம்ம ஜலந்தரன் அசால்ட்டா கூட்டு வரான் பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஜலந்தரன் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. குருவோ சிஷ்யன் கிட்ட வந்து உன் மேல எனக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்துருச்சு. இனி வரப்போற உன்னோட சாகசங்கள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்க போகிறது. இந்த அசுர கூட்டத்துக்கு நீ ஒரு ராஜான்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு இப்போ முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் பக்கம் திரும்பி என்னோட இந்த முடிவை யாருக்காவது ஆட்சேபனை உண்டா, என்னோட இந்த முடிவுல யாருக்காவது மாற்று கருத்தோ ஆட்சேபனையோ உண்டா இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். ஒரு கால் உங்கள சில பேருக்கு இல்ல அசுரர்களுக்கெல்லாம் தலைவனா அசுரர்களுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள யாராவது நினைச்சா, அந்த தகுதி தனக்கு இருக்கதாக உங்கள யாராவது நினைச்சா நீங்க தாராளமாக வந்து ஜலந்தரன் கூட சண்டை போட்டு உங்க தகுதியை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இவன் கூட சண்டை போடணுமா அப்படின்னு அப்படியே பம்மிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் அவன் பேரு உக்ராசுரன் இந்த முடிவை ஏத்துக்காம அசுர குருகிட்ட வந்து அசுர குலத்தையே சேராத ஒருத்தவனை எப்படி நீங்க அசுர குலத்தின் ராஜாவாக அறிவிக்கலாம் அப்படின்னு பாயிண்ட பிடிச்சு அவனுக்கு அந்த தகுதி கிடையாது, அந்த தகுதி எனக்கே உண்டு அப்படின்னு அந்த பையன் பேசுறான். இத பார்த்த இன்னொரு அசுரன் உக்ராசுரன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இருந்தாலும் ஜலந்தரனை ஜெயிக்கிற லெவலுக்கு அவங்க கிட்ட சக்தி கிடையாது அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒருத்தங்க கிட்ட சொல்ல அந்த பக்கம் நம்ம ஜலந்தரனும் உக்ராசுரனை முறைச்சு பார்த்துக்கிட்டு நிக்கிறார். அந்த பக்கம் நம்ம தேவி ஆல்ரெடி அந்த அண்ணன் தம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவனுங்க தேவியை பார்த்து உனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல, இதே மாதிரி தானே அன்னைக்கு என் தம்பியை அடிச்சு காத்துல பறக்க விட்டீங்களே, அப்ப என் தம்பி எப்படி பயந்துருப்பான் அப்படின்னு கேட்க தேவியா அழுதுகிட்டே எனக்கு உன்னையும் தெரியாது உன் தம்பியும் தெரியாது, நான் யாருக்கு எதிரியும் இல்ல, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்லி அழுக. இந்த பக்கம் நம்ம கணேசன் வரத பார்த்த ஒரு அசுரர் இருக்காங்க, ஆஹா அந்த பையன் இங்கேயே வந்துட்டானா அவனை புடுங்கிடா தடுங்கடா அப்படின்னு சொல்ல கணேசனும் தான் கையில மேஜிக் போட்டு அவரோட ஆயுதத்தை வர வச்சு எல்லாரையும் அடிச்சு சும்மா பந்தாடுறாரு. அதுவும் எப்படி பூமியை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு அந்த போர்ஸ்லயே எல்லாரையும் கீழே விழ வச்சுட்டாரு. இந்த பக்கம் அந்த அண்ணன் தம்பிக பார்வதி தேவியை நோக்கி நடக்க தேவியோ முன்னாடி வராதீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே போக அதை பார்த்து நம்ம கணேசன் சிவன் கிட்ட ஏதாவது பண்ணுங்க டாடி அப்படிங்கிற மாதிரி வேண்ட என்னடா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அத பத்தி பேசாம அந்த பக்கம் அந்த உக்ராசுரன் இன்னும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஜலந்தரனை பார்த்துக்கிட்டே அவன் பேசுறேன் அசுரகுரு கிட்ட, இந்த யானையை இந்திரன் கிட்ட போய் பிச்சை கேட்டு கூட இந்த ஜலந்தரன் வாங்கி வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும் இத போய் எப்படி நம்ம வீரனு சொல்ல முடியும், ஒரு கால் நீங்க சொல்ற மாதிரி இவன் வீரனாவே இருந்தா கூட ஏதோ ஒரு மச்சக்கண்ணியோட மகனை என்னால அசுர ராஜாவா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஜலந்தரனுக்கு இன்னும் கோபம் பயங்கரமா வருது. இருந்தாலும் சுக்கராச்சாரியார் கோபத்தை கண்ட்ரோல் பண்றத பத்தியும் ஒரு கால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலனா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தியும் சொன்னதை நினைச்சு பார்த்து தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்கிறான் ஜலந்தரன். அசுரகுருவோ உக்ராசுரா நான் சொல்றத கேளு தம்பி அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா அவன் இல்ல இல்ல இந்த ஜலந்தரனை நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்றான், சவால் விடுறான். அசுரகுரு ஜலந்தர் கிட்ட என்ன தம்பி இந்த சவாலுக்கு உனக்கு ஓகேவா தயாரா அப்படின்னு கேட்க இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. துவந்த யுத்தம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னு நம்ம அசுரகுரு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே அப்படியே சண்டையில களத்துல இறங்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம கணேசன் சிவங்கிட்ட உங்க உதவி இல்லாம அம்மா எப்படிப்பா இங்க இருந்து காப்பாற்ற முடியும், எப்படி தப்பிப்பாங்க, ஏதாவது பண்ணுங்க டாடி அப்படின்னு வேண்டாரு. ஒரு கால் நீங்க வரலன்னா அடுத்து நான் தான் நடுவுல புகுந்து ஏதாவது செஞ்சாகணும், அம்மாவை காப்பாத்தி ஆகணும், நீங்க காப்பாத்துறீங்களா நான் காப்பாத்தவான்னு கேட்க சிவனே இல்ல அவங்க ரெண்டு பேருமே ஒரு பொண்ணு கையால சாகணும் அப்படின்னு வர வாங்கி வந்தவங்க, நான் உள்ள வந்தா சரியா இருக்காது நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்கப்பா உங்க விருப்பப்படியே அப்படிங்கிற மாதிரி கணேசன் சொல்லிட்டு களத்துல இறங்க கணேசா உன்னோட சக்தியை வெளியில காட்டிக்காம நீ உன் அம்மாவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டு போயிருக்காரு நம்ம மகாதேவர். கணேசனும் சரின்னு சொல்லிட்டு களத்துல இறங்க தயாராகிறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்வதி தேவியோ அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துக்கிறதுக்காக கல்ல விட்டு எறிகிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அதே சமயம் நம்ம கணேசனும் அவன் பங்குக்கு 4 கல் எடுத்து அவங்கள விட்டு எறிகிறான். அவங்களுக்கு இப்பயும் ஒண்ணும் ஆகல. அவங்கள தடுக்கிறதுக்கு வேற வழி தெரியாம குடுகுடு ஓடி போய் அங்க இருக்கிற அந்த அசுரனை அப்படியே புடிச்சு தள்ள பாக்குறான் பின்னாடி. ஆனா முடியுமா முடியல. ஏன்னா அவரோட சக்தியை பயன்படுத்தாம சும்மா தன்னால முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கணேசன். அந்த அசுரனோ ரொம்ப ஈஸியா நம்ம குணேசனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். தேவி அதை பார்த்து அப்படியே பயப்படுறாங்க, ஐயோ சின்ன பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. குணேசனை பிடிச்சு தள்ளி விட்டு இவனுங்க கையில ஆயுதத்தை வர வச்சுட்டு பார்வதி தேவியை நோக்கி அப்படியே போக சிவனோ மேல இருந்து அங்க இருந்து முழிச்சுக்கோ பார்வதி முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு சொன்னதும் எப்படி பாசத்தின் உச்சியில இந்த மாதிரி உசுறு போற ஒரு சூழ்நிலையில நம்ம கணேசன் அம்மா அப்படின்னு சொன்னதும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கணேசன் அம்மா அப்படின்னு கத்துனா எப்போ தன்னோட தலை வெட்டப்படும் போது அது எல்லாம் இப்போ நம்ம தேவிக்கு ஞாபகம் வருது. தான் புள்ள இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அம்மான்னு கத்துனதும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் வர கூடவே அவங்களோட சக்தியும் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படியே அவங்க கண்ணு கோபத்துல சிவக்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க கட் பண்ணி இந்த பக்கத்துல உக்ராசுரனுக்கும் நம்ம
நம்ம ஜலந்தரனுக்கும் மல்யுத்தம் இங்க நடக்குது. உக்ராசுரனால நம்ம ஜலந்தரை அசைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா ஜலந்தரோ அந்த பையில ஒரே தள்ளுல தூரமா தள்ளி விட்டுறாரு. அவனோ தன்னோட கொம்பால ஜலந்தரனை குத்த வர இன்னும் ஈஸியாவே தள்ளி விட்டுறாப்ல. ஒரு கட்டத்துல அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாம யுத்தம் பண்ணணும் அப்படிங்கறதா ரூல். ஆனா அவன் ஆயுதத்தை எடுத்து வெட்டிட்டான், ரூல்ஸ மீறிட்டான். அந்த பக்கமும் சண்டை, இந்த பக்கமும் சண்டை. நடக்கிற இந்த 2 சண்டையிலையும் யார் ஜெயிக்க போறா பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பாப்போம். காத்துருங்க. அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? சட்டுனா வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எழுப்பீங்கன்னு நினைச்சேன். வந்துருச்சா? அப்ப இனி குணேசனுக்கு கொழுக்கட்டை கட்ட. அது அவர் அம்மான்னு கூப்பிட்ட தான் அவங்களுக்கு வந்துச்சு. நான் சொன்னேன்ல குழந்தைங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா வந்துருவாங்கன்னு. இதுக்குத்தான் இவ்வளவு உருட்டுனீங்களா? சரி, எனக்கு இன்னைக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்திரன் மூஞ்சில பயத்தை பார்த்தாச்சு. கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டு யானை எதுக்கிட்டு வந்தா ஜோதிக்கலாம். ஆனா டவுட் தான், அவரை காப்பாத்திடுவாங்க. நீங்க காப்பாத்த தான் போறீங்க. அது வரைக்கும் ஒரு 10-15 எபிசோடா அவனுக்கு மரண பயத்தை காட்டி அவன் திமிர அடக்கணும். அவன் இந்திரன் கொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அவனை திமிர அடக்கி போடுங்க சார். அவன் இந்திரங்கிற பேரோட இந்திராணியோட வாழட்டும். இந்த பதவிக்கு வேற யாரையும் போடுங்க. நல்லா இருக்கு. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய்.